குவார்டர் லீவ் விட்டதான் விட்டாங்க, இவனை சமாளிக்கவே முடியலம்மா. அப்படியே ரொம்ப அமுக்கலம் பண்றானா? ரொம்ப தாங்க முடியல இவனை வச்சுக்கிட்டு. ஐயோப்பா. சரி, நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன். சரி, நானும் பைபிள் படிக்கிறதுக்கு போறேன். நீ போய் விளையாட போட. எல்லாம் இங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காளா? சரி. நித்து எங்க இருக்கு விளையாடுறான்? அங்க விளையாடிட்டு தான் இருக்கான். சரி சரி. அப்பா, இங்க இந்த சர்க்கஸ் ஊஞ்சல்லாம் இருக்குது, எங்க போயிருக்கோம்? அங்க இருக்குது. நம்ம இப்ப போய் விளையாட போறோம். செம எக்ஸசைஸ் இன்னைக்கு, பயங்கரமா கேலரிஸ் வந்து பலம் இருக்கும். நான் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சுமா. தண்ணி வேணுமா? மித்துங்க அவங்க விளையாண்டுட்டு இருக்காமா. சர்க்கஸும் விளையாண்டாச்சு, ஊஞ்சலும் விளையாண்டாச்சு, ஃபுட்பாலும் விளையாண்டாச்சு. இங்க ஒரு 46 போட்டு ஒரு கேப் இருக்கு, யாருக்கும் தெரியாது. எடுத்துப்போம். செம்மையா இருக்குல. என்ன பண்றான்? யாரோட கேப் இது? நம்ம கேப்பையும் எடுத்துட்டு வரலையே. யாரோட கேப் எடுத்து இவன் போடுறான்? மித்வின், போடுங்க. மம்மி. என்னடா மம்மி? ஏய், வீட்ல இருந்து கேப் எடுத்துருந்தோமா? அப்படியே எதுடா இந்த கேப்பு? பெஞ்ச் மேல இருந்ததுமா. பெஞ்ச் மேல இருந்ததா? இது என்ன பழக்கம்? ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்கு? அப்படியே ஒரஞ்சான்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு எங்கன்னா பைபிள் படிக்க விடுறீங்களா? என்ன ஒரே சத்தமா இருக்குது? இங்க வாப்பா, விட்டுங்க வா. அவனுக்கு அட்வைஸ் பண்ணு. என்னாச்சு மித்து? அம்மா எதுக்கு உன்னை திட்டிட்டு இருந்தா? கேப் எடுத்து போட்டேங்கம்மா. கேப் இது உன்னோடது இல்லையா? இல்லங்கம்மா. எங்க இருந்து எடுத்த? அந்த பெஞ்சில இருந்து எடுத்தேங்கம்மா. ஏன்பா, யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க, அந்த கேப் எடுத்து நீ போட்டு, உனக்குதான் கேப் இருக்குல்ல, நீ வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரலாம்ல. வேற யாரதோ கேப் எடுத்து போட்டுட்டு இருக்கிற, அதுதான் அம்மா கோவப்படுறா. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது மித்து, புரியுதா? இது வந்து நல்ல பழக்கமே கிடையாது. உன்னோடதுதான் நீ வச்சுக்கணும், மத்தவங்க பொருள் எல்லாம் நீ எடுத்துக்கவே கூடாது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நான் இப்பதான் படிச்சேன், எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது. என்ன வசனம் தெரியுமா? நீதிமொழிகள் 20:11 என்ன தெரியுமா போட்டிருக்குது? இல்லையானாலும் அவனுடைய செய்கை வந்து
சுத்தமோ செம்மையோ என்பது அவனுடைய நடக்கையினாலதான் விளங்கும்னு சொல்லிட்டு நீதிமொழிகள்ல போட்டிருக்குப்பா. நான் இப்ப என்ன சொல்ல வரேன் முத்து, நீ இப்ப இந்த சின்ன சின்ன விஷயம் இது உனக்கு ஒரு தப்பா தெரியல, ஆனா இது தப்பு. நீ பண்ற ஒரு சின்ன நல்ல நல்ல விஷயங்களும் பிற்காலத்துல உன்னை யாருன்னு காமிக்கும். நல்ல நடக்கையில நடந்தாதான் உன்னை கிறிஸ்துவ போல வாழறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். புரியுதா? அதனால நம்ம எப்பவுமே நம்மளுடைய கெட்ட பழக்கங்களோட வளரவே கூடாது. நல்ல பழக்கங்களோட வளரணும். ஒரு விஷயம்தான் நீ குட்டா பேடான்னு தெரிஞ்சிடும். இப்ப நீ இந்த கேப் எடுத்திய, இது குட்டா பேடா? பேட். சரி, அப்ப அது நீ எடுத்திருக்க கூடாது. அது பக்கத்துல யாருன்னா இருந்தாங்கன்னா நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, இது உங்களுதான்னு கேட்டிருக்கணும். இல்ல அங்க யாரும் இல்ல தெரியலன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ அதை விட்டுட்டு தான் வந்திருக்கணும். நீ அதை எடுத்து நீ போடக்கூடாது. அது கெட்ட பழக்கம். சரியா? நம்ம எப்பவுமே கிறிஸ்துவ போல வாழணும். இந்த சின்ன வயசுல நீ அதுக்கு வாழ பழகிக்கணும் மித்து. சரியா? சின்ன சின்ன தவறுகள் கூட நீ செய்யக்கூடாது இனிமேல். நீ நடக்கிற விதத்துலதான் மத்தவங்க உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு இருக்குது. இனிமே நீயே முடிவு பண்ணிக்கோ. தப்பு பண்ணிட்டேன். இது எந்தில்ல, நான் எடுத்திருக்க கூடாது. சூப்பர் மித்து. தேங்க்யூ. போலாமா மித்து? அம்மா பார்த்துட்டு அப்படியே போவோம். வா. சொல்ல அது அம்மா இங்க போறா பாரு. சொல்ல என்னடா நீ பண்ணதெல்லாம் நான் பார்த்தேன். வெரி குட். தேங்க்யூமா. இனிமேல் இப்படிதான் ஒழுக்கமா இருக்கணும். சரியா? சரி, வீட்டுக்கு போலாமா? கிளம்பலாம். போய் சமைக்கணும் வர. போலாம்.